வணக்கம். இந்தியாவுல அதிகாரம்னா என்ன? வெறும் ஓட்டு போடுறதோட முடிஞ்சு போற விஷயமா அது? இல்லவே இல்ல. நம்மளோட பர்சனல் லைஃப், நம்ம உணர்வுகள், ஏன் ஒருத்தரோட இதயம் உடையிற வரைக்கும் கூட அது டிராவல் பண்ணுது. அந்த அதிகாரத்தோட பயணத்தை தான் நாம இன்னைக்கு விரிவாக பார்க்க போறோம். இந்த விஷயத்த நாம அலசுறதுக்கு முன்னாடி நம்ம எல்லாருக்குள்ளேயும் இருக்கிற ஒரு பெரிய கேள்வியில இருந்து ஆரம்பிக்கலாம். இந்த பெரிய பிரம்மாண்டமான சிஸ்டம்ல நம்மளோட ரோல் என்ன? நம்ம வெறும் ஒரு நம்பரா இல்ல ஒரு டூலா மட்டும்தான் யூஸ் பண்ணப்படுறோமா? இந்த கேள்விதான் நம்மளோட இந்த தேடலுக்கே ஒரு ஆரம்ப புள்ளி. சரி, வாங்க நேரா விஷயத்துக்குள்ள போலாம். இந்த பெரிய சிஸ்டத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு நாம முதல்ல எலெக்ஷன் நடக்கும்போது அங்க நடக்கிற சில சின்ன சின்ன ஆனா கொஞ்சம் விசித்திரமான சம்பவங்கள்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். முதல் மர்மம், எலெக்ஷன் அன்னைக்கு ஒரு குறிப்பிட்ட போலிங் பூத்ல மட்டும் வாக்காளர்கள் மல்லிகைப்பூ வச்சுக்கிட்டு வந்ததுக்கு என்ன காரணம்? இது கேக்கு ரொம்ப சாதாரணமா தெரியலாம், ஆனா இதுக்கு பின்னால ஒரு அரசியல் இருக்கு. இதுக்கு நேரடியான பதில் என்னன்னா, எலெக்ஷன் கமிஷன் ரூல்ஸ் படி எந்த சின்னத்தையும் போலிங் பூத் பக்கத்துல காட்டக்கூடாது. ஆனா இந்த மாதிரி பூக்கள் மூலமாவோ இல்ல வேற ஏதாவது அடையாளம் மூலமாவோ சப்போர்ட்டர்ஸ் தங்களை சைலண்டா அடையாளம் காட்டிக்கிறாங்க. இதுதான் ரூல்ஸுக்கும் கிரவுண்ட் ரியாலிட்டிக்கும் உள்ள கேப். சரி, அடுத்ததா இன்னும் கொஞ்சம் பரபரப்பான ஒரு மர்மத்தை பார்க்கலாம். இந்த இவிஎம் மெஷினை ஏன் உடைச்சாங்க? இதுக்கு பின்னால என்ன இருக்கு? இந்த மாதிரி செயல்களுக்கு பின்னாடி பெரிய அரசியல் விரக்தி இருக்கு. ஒன்னு மிஷின்ல தப்பு நடக்குதுன்னு நம்புறாங்க, இல்லன்னா ஓட்டப்பதிவையே தடுக்கணும்னு நினைக்கிறாங்க. மொத்தத்துல இந்த சிஸ்டம் மேல இருக்கிற நம்பிக்கையின்மையோட வெளிப்பாடுதான் இது. இப்படிப்பட்ட சம்பவங்கள் எல்லாம் நடக்கும்போது இந்த தேர்தல் சிஸ்டம் மேல ஒரு சந்தேகம் வருது இல்லையா? அப்போ அந்த நம்பிக்கையை காப்பாத்துறதுக்கு என்ன டெக்னாலஜி இருக்கு? வாங்க அதுல இருந்து நம்ம அலசலா ஆரம்பிக்கலாம். அதுதான் இந்த விவிபேட். நீங்க இவிஎம்ல பட்டன் பிரஸ் பண்ணதும் நீங்க யாருக்கு ஓட்டு போட்டீங்கன்னு ஒரு பேப்பர் ஸ்லிப் பிரிண்ட் ஆகி ஒரு 7 செகண்ட் உங்களுக்கு கண்ணுல காட்டும். அதுக்கப்புறமா அந்த ஸ்லிப் ஒரு சீல் வச்ச பெட்டிக்குள்ள விழுந்துடும். இது மூலியமா ஒருவேளை சந்தேகம் வந்தா அந்த பேப்பர் ஓட்டையும் மெஷின்ல பதிவான ஓட்டையும் செக் பண்ணிக்கலாம். இது ஒரு வெளிப்படைத்தன்மைக்காக கொண்டு வந்தது. தமிழ்நாட்டோட தற்போதைய அரசியல் சூழலை பாத்தீங்கன்னா அது ஒரு 4 முனை போட்டி. முன்னாடி மாதிரி வெறும் திமுக அதிமுகன்னு இல்லாம இப்போ பிஜேபி அப்புறம் தவைக்கா மாதிரியான கட்சிகளும் களத்துல இருக்காங்க. இதனால யாரு ஜெயிப்பாங்கன்னு கணிக்கிறது ரொம்பவே கஷ்டமா ஆகிடுச்சு. ஓகே, எலெக்ஷன் ப்ராசஸ் முடிஞ்சது. இப்போ நம்ம ஓட்டு எப்படி நமக்கான சட்டமா மாறுதுங்கிற ப்ராசஸ்க்கு போலாம். வாங்க பார்க்கலாம். இந்த டேபிள பாருங்க, ரொம்ப சிம்பிளா புரியும். முதல்ல கொள்கை, அதாவது பாலிசி. இதுதான் அரசாங்கத்தோட இன்டென்ஷன். உதாரணத்துக்கு புதிய கல்விக் கொள்கை. அடுத்து இந்த பாலிசிய சட்டமாக்க பார்லமெண்ட்ல வைக்கிற டிராஃப்ட் தான் மசோதா, அதாவது பில். அது பாஸ் ஆகி கையெழுத்து போட்டதுக்கப்புறம் அது சட்டம், அதாவது ஆக்ட் ஆயிடும். இந்த சட்டத்தை மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கிற வழிமுறை தான் திட்டம், அதாவது ஸ்கீம். மதிய உணவு திட்டம் மாதிரி. இந்த 4க்கும் உள்ள வித்தியாசத்தை நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். இப்போ நாம இந்த அனாலிசிஸோட மிக முக்கியமான பகுதிக்கு வந்துட்டோம். டெல்லியில பவர் யார்கிட்ட இருக்கு? நேஷனல் லெவல்ல பவர் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கு? ஸ்டேட்ஸுக்கு நடுவுல என்ன போட்டி நடக்குதுன்னு பார்க்கலாம். பார்லிமெண்ட்ல இந்த 2 அவைகளுக்கும் உள்ள முக்கியமான வித்தியாசமே இதுதான். லோக்சபா, அதாவது மக்களவை, அது மக்களோட பவர். உங்க ஓட்டு நேரடி அங்க எதிரொலிக்கும். ஆனா ராஜ்யசபா, அதாவது மாநிலங்களவை, அது ஸ்டேட்ஸோட உரிமைக்கான ஒரு கோட்டை. இந்த 2க்கும் நடுவுல ஒரு பேலன்ஸ் இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். 250, இந்த நம்பரை நல்லா பாத்துக்கோங்க. இது வெறும் ஒரு நம்பர் இல்ல. இதுதான் இந்தியாவோட கூட்டாட்சி தத்துவத்தோட ஒரு பாதுகாப்பு கவசம். மாநிலங்களோட பவர் குறைஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் ராஜ்யசபாவோட அதிகபட்ச மெம்பர்ஸ் எண்ணிக்கைய நம்ம அரசியலமைப்பு சட்டம் 250ன்னு ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கு. இத மாத்தவே முடியாது. இங்க பாருங்க, இந்த சார்ட் ஒரு முக்கியமான விஷயத்த நமக்கு சொல்லுது. 2026ல தொகுதி மறுவரையறை, அதாவது டீலிமிட்டேஷன் நடக்க போகுது. அப்போ என்ன ஆகும்னா, தமிழ்நாடு மாதிரி பாப்புலேஷனை கண்ட்ரோல் பண்ண ஸ்டேட்ஸோட அரசியல் பவர் பாப்புலேஷன் அதிகமா இருக்கிற ஸ்டேட்ஸுக்கு கைமாறி போக வாய்ப்பு இருக்கு. இதுதான் இப்போ நடந்துட்டு இருக்கிற ஒரு பெரிய டிபேட். ராஜ்யசபாவோட முக்கியத்துவத்தை புரிஞ்சிக்க தமிழ்நாட்டிலேருந்து ஒரு சிம்பிள் கணக்கு. இங்க சுமார் 13 எம்எல்ஏக்கள் சேர்ந்தாதான் ஒரு ராஜ்யசபா எம்பியை தேர்ந்தெடுக்க முடியும். இதுல இருந்து என்ன தெரியுது? ஸ்டேட்ல ஜெயிக்கிறது டெல்லியில நம்ம குரல் கேட்கறதுக்கு எவ்வளவு முக்கியம்ல புரியுதா? சரி, இவ்ளோ நேரம் நம்ம ஹை லெவல் பாலிடிக்ஸ், பவர், சிஸ்டம்னு பேசிட்டோம். இதுக்கும் நம்மளோட பர்சனல் லைஃபுக்கும் என்ன சம்பந்தம்? இதெல்லாம் எப்படி நம்மள பாதிக்குதுன்னு இப்ப பார்க்கலாம். இந்த ஒரு கேள்வி இந்த ஒட்டுமொத்த சிஸ்டத்தோட தாக்கத்தையும் ஒரு தனி மனுஷனோட பார்வையிலிருந்து சொல்லுது. இது விரக்தியிலிருந்து வர்ற ஒரு குரல். யோசிச்சு பாருங்க, ஒரு பக்கம் தொகுதி மறுவரையறைங்கிற பேர்ல ஒரு அநீதி நடக்குமோன்னு பயம்,
இன்னொரு பக்கம் பெண்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்தா மாதிரியும் இருக்கு, ஆனா அதுலயும் ஒரு முரண்பாடு. லோக்சபால உண்டு, ராஜ்யசபால இல்ல. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நடக்கும்போது இந்த சிஸ்டம்ல நாம வெறும் ஒரு நம்பர் தானாங்கிற ஒரு ஃபீலிங் வருது இல்லையா? என் ஓட்டுக்கும் என் வாழ்க்கைக்கும் என்னதாயா சம்பந்தம்னு ஒரு கேள்வி இயல்பாவே எழும். அரசியல் மாற்றங்கள் மட்டும் இல்ல, சமூக மாற்றங்களும் நம்ம பர்சனல் லைஃப பாதிக்குது. நல்லா படிச்சு வேலைக்கு போற பெண்கள் இயல்பாவே சமத்துவத்தை எதிர்பார்க்கறாங்க. ஆனா குடும்ப அமைப்புக்குள்ள அது கிடைக்காதப்போ கல்யாணம் மாதிரியான விஷயங்களையே கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. கடைசியா இந்த மொத்த விவாதத்தையும் ஒரே ஒரு கேள்வியோட முடிச்சுக்கலாம். இவ்ளோ பெரிய அரசியல் சமூக சிஸ்டம்க்கு நடுவுல ஒரு தனி மனுஷனா உங்களோட பங்கு என்ன? வெறும் 5 வருஷத்துக்கு ஒரு தடவை ஓட்டு போடுறதோட முடிஞ்சிருதா? இல்ல அதுக்கு மேலேயும் ஏதாவது இருக்கா? யோசிங்க.